இந்திய கேப்டனுக்கு சர்வதேச விருது. சர்வதேச கடல்சார் அமைப்பு சார்பில் வழங்கப்பட்ட அசாதாரண துணிச்சலுக்கான விருதை இந்திய கேப்டன் அவிலாஷ் ராவத் பெற்றுக்கொண்டார். மர்லின் லுவாண்டா என்ற வணிக கப்பலின் கேப்டனாக அவிலாஷ் ராவத் பணியாற்றி வந்தார். இந்த கப்பல் ஜனவரி மாதம் 84,000 டன் நாப்தா பாரம் ஏற்றிக்கொண்டு செங்கடல் வழியாக சென்றபோது பயங்கரவாதிகளால் கப்பலை தாக்கி அழிக்கும் ஏவுகணைகள் தாக்கப்பட்டது. இதில் கப்பலின் சரக்கு இருப்பு பகுதியில் தீப்பற்றிக் கொண்டது. 4.5 மணி நேரம் போராடி இந்த கேப்டன் தலைமையில் அந்த கப்பலில் உள்ள பணியாளர்கள் பணியாற்றி இந்த தீயை அணைச்சு இந்த கப்பலை வெற்றிகரமாக மீட்டனர். பயமின்றி இந்த சாதனை படைத்ததுனால தான் நம்ம கேப்டனான அவிலாஷ் ராவத்துக்கு இந்த விருது வழங்கப்பட்டது. சகேலி, இந்த வார்த்தையை தெரிஞ்சுங்க. சகேலி என்பது உலகின் முதல் மற்றும் ஒரே வாய்வழி ஸ்டெராய்டல் அல்லாத கருத்தடை மாத்திரையாகும். இதை டாக்டர் நித்யா ஆனந்த் அவங்க தலைமையில் ஒரு குழுவினர் தான் கண்டுபிடிச்சாங்க. இப்போ சமீபத்தில் நித்யா ஆனந்த் அப்படின்றவங்க இறந்துட்டாங்க. அதனால இந்த சகேலின்ற மாத்திரையை நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி நம்ம அரசு மருத்துவமனைகளில் பெண்களுக்கு கருத்தடை மாத்திரை இலவசமாக வழங்குறாங்க. அந்த மாத்திரை பேர் சாயான்ற பேர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். டங்ஸ்டன் சுரங்கம் தமிழ்நாட்டில் எங்கே அமைய போகுது அப்படின்னு கேள்வி கேட்க வாய்ப்பு இருக்குது. பிப்ரவரி 2024 மதுரையில் டங்ஸ்டன் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள பகுதியில் டங்ஸ்டன் சுரங்கம் ஏற்படுத்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இப்போ நம்ம வீடுகளெலாம் LED பல்பு அதுக்கு முன்னாடி குண்டு பல்பு பயன்படுத்துவோம். அதில் இருக்கிற இழை பேர் டங்ஸ்டன். அதை சிம்பிளில் W அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டங்ஸ்டன் பல்புகளில் ஆர்கான் அப்படின்ற வாயுவை பயன்படுத்துவாங்க. அந்த ஆர்கான் வாயு தான் டங்ஸ்டனை அரிப்பு ஏற்படாமல் பாதுகாக்கும். உலகின் மிக உயரமான இருவழி சுரங்கப்பாதை சேலா சுரங்கப்பாதை அஸ்ஸாமின் தேஜ்பூரில் இராணுவ பிராந்திய தலைமை அலுவலகம் அமைந்துள்ளது. அங்கிருந்து அருணாச்சல பிரதேசத்தின் தவாங் பகுதியை இணைக்கும் நெடுஞ்சாலை இராணுவ முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. இந்த சாலையில் தான் இந்த சேலா சுரங்கப்பாதை அமைக்கப்பட்டுள்ளது. இந்த சேலான்ற பேர் ஒரு பழங்குடியின பெண்ணோட பேர். அதாவது சீன இராணுவத்திற்கு எதிராக இந்திய இராணுவ வீரர் ஒருவருக்காக 2 பழங்குடியின பெண்கள் உதவி செஞ்சு சீன இராணுவ வீரர்களை முறியடித்து நிறைய பேரை கொன்னாங்க. அதில் வீரமரணம் அடைந்த ஒரு பெண்ணோட பேர் தான் சேலா. அவங்களோட ஞாபகமாக தான் இந்த சுரங்கப்பாதைக்கு சேலா சுரங்கப்பாதை அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. 10ஆம் வகுப்பு சமூக அறிவியல் புவியியல் பாடம் 2ல் இந்தியாவில் உள்ள உயிர்கோள பாதுகாப்புகளின் எண்ணிக்கை 18 இருக்கும். அது மாறலை. யுனெஸ்கோவின் மனித மற்றும் உயிர்கோள காப்பக திட்டத்தின் கீழ் செயல்படுத்தப்பட்டுள்ள காப்பகங்களின் எண்ணிக்கை 11 இருக்கும். அது மாறி இருக்கு. 12ன்றது தான் சரியான பதில். தற்போதைக்கு இந்தியாவில் உள்ள யுனெஸ்கோவின் கட்டுப்பாட்டின் கீழ் உயிர்கோள காப்பகங்களின் எண்ணிக்கை 12. 12வது யுனெஸ்கோ உயிர்கோள காப்பகமாக பன்னா உயிர்கோள காப்பகம் 2020 அங்கீகரிக்கப்பட்டது. இந்தியாவில் உயிர்கோள காப்பகங்களின் எண்ணிக்கை 18ன்னு பார்த்தோம். அதில் முதல்ல அறிவிக்கப்பட்ட உயிர்கோள காப்பகம் எதுனா நீலகிரி, தமிழ்நாட்டில் உள்ள நீலகிரி தான். இது 1986 அறிவிக்கப்பட்டது. 18வது உயிர்கோள காப்பகம் பன்னா, இது மத்திய பிரதேசத்தில் இருக்குது. 2011 அறிவிக்கப்பட்டது. இந்தியாவின் முதல் யுனெஸ்கோ உயிர்கோள பாதுகாப்பகம் நீலகிரி தான். இது 2000 அறிவிக்கப்பட்டது. ஏற்கனவே பார்த்துட்டோம். 12வது யுனெஸ்கோ உயிர்கோள பாதுகாப்பகம் பன்னா, மத்திய பிரதேசம் 2020 அறிவிக்கப்பட்டது. அப்போ உயிர்கோள பாதுகாப்பகம் இந்தியாவில் 1வது நீலகிரி, 18வது பன்னா. அதே மாதிரி யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்ட உயிர்கோள பாதுகாப்பகத்தில் 1வது நீலகிரி, 12வது பன்னா. இது ரெண்டுமே மாறவே இல்லை, அப்படியே தான் இருக்குது. ஃபஸ்ட்டும் கடைசியும். தமிழ்நாட்டில் யுனெஸ்கோவால் பாதுகாக்கப்பட்ட உயிர்கோள காப்பகங்கள் எண்ணிக்கை எத்தனை கேட்டாங்கன்னா மொத்தம் 3. நீலகிரி ஏற்கனவே பார்த்துட்டோம். இது இல்லாமல் மன்னார் வளைகுடா உயிர்கோள பாதுகாப்பகம் தமிழ்நாடு. அடுத்தது அகஸ்தியர் மலை உயிர்கோள காப்பகம். இது தமிழ்நாடு மற்றும் கேரளா எல்லையில் இருக்குது. வெற்றிகரமாக திரும்பியது இந்தியாவின் ககன்யான் சோதனை களம். விண்வெளிக்கு மனிதர்களை அனுப்பி மீண்டும் பூமிக்கு திரும்பும் ககன்யான் களத்தின் சோதனை நடவடிக்கை இஸ்ரோ மற்றும் இந்திய கடற்படையால் டிசம்பர் 10ஆம் தேதி 2024 தான் நடத்தப்பட்டது. இந்த சோதனை விசாகப்பட்டினம் கடலில் நடந்தது. ராக்கெட் வாயிலாக க்ரூ மாட்யூல் 15 கிலோமீட்டர் உயரத்திற்கு அனுப்பப்பட்டு அங்கிருந்து விடுவிக்கப்பட்டது. மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்பி விண்வெளி ஆய்வு மையத்தில் தங்கி அங்கே ஆய்வு பண்ணுறதுக்கான அந்த திட்டத்திற்கு பேர் ககன்யான். அப்படி அனுப்பினோம்னா திரும்பி அந்த மனிதர்களை பூமிக்கு அழைச்சிட்டு வரணும். அப்போ அதுக்கான பயன்படுத்துகிற அந்த களத்தோட பேர் க்ரூ மாட்யூல். இது ககன்யானின் சோதனை களம். இதை இப்போ சோதனை பண்ணி பார்த்துருக்காங்க இஸ்ரோ அமைப்பு. ககன்யான் திட்டத்தின் மூலம் விண்வெளிக்கு செல்லும் 4 வீரர்களை பிரதமர் மோடி அறிமுகப்படுத்தினார். பிரசாந்த் பாலகிருஷ்ணன் நாயர், அஜித் கிருஷ்ணன், அங்கத் பிரதாப், விங் கமாண்டர் சுபான்சு சுக்லா. இவங்க 4 பேரும் தற்போதைக்கு பெங்களூரில் உள்ள விண்வெளி வீரர்கள் பயிற்சி நிலையத்தில் பயிற்சி பெற்று வருகின்றனர். இந்த பயிற்சி முடிஞ்சோன்னே ரஷ்யாவுக்கு அனுப்பி அங்கேயும் பயிற்சி கொடுக்க போகிறாங்க. 2025ஆம் ஆண்டில் 4 விண்வெளி வீரர்கள் விண்கலம் மூலம் தரையில் இருந்து 400 கிலோமீட்டர் தூரம் கொண்ட சுற்றுவட்ட பாதைக்கு அனுப்பப்பட உள்ளனர். அங்கிருந்தபடியே 3 நாட்கள் ஆய்வு மேற்கொண்டு பின்னர் மீண்டும் அவர்கள் பூமிக்கு பத்திரமாக திரும்ப அழைத்து வருவது இத்திட்டத்தின் நோக்கம். ஏற்கனவே 3 நாடுகள் விண்வெளிக்கு வீரர்கள் அனுப்பி சோதனை நடத்தி வருது. ரஷ்யா, அமெரிக்கா, சீனா. இந்த வகையில் 4வது இடமாக இந்தியா இடம்பெற்றுள்ளது. இந்த 4 விண்வெளி வீரர்களோட வியோமித்ரா அப்படின்ற ஒரு பெண் ரோபோட்டையும் விண்வெளிக்கு அனுப்பி சோதனை பண்ண போகிறாங்க. இந்த 4 விண்வெளி வீரர்களை அனுப்புறதுக்கு முன்னாடி விண்வெளிக்கு ஒரு சோதனை முயற்சியாகவும் இந்த வியோமித்ரா அப்படின்ற பெண் ரோபோவை அனுப்பி செக் பண்ண போகிறாங்க.
ஏற்கனவே ககன்யான் சம்பந்தமாக டிஎன்பிஎஸ்சியில் கேட்கப்பட்ட கொஸ்டின், இந்திய விண்வெளி ஆய்வு மையத்தால் 75வது சுதந்திரத்தின் போது ஏவப்படும் மனிதனை கொண்டு செல்லும் விண்கலத்தின் விண்வெளி பயணம் மேற்கொள்ளும் குழு உறுப்பினர் எவ்வாறு அழைக்கப்படுவார்? இதுக்கு ஆன்சர் காகாநாட். ஒன்றுள்ள திட்டத்தின் பேர் ககன்யான், அதில் பயணம் மேற்கொள்ளும் விண்வெளி வீரர்களுக்கு பேர் காகாநாட். ககன் என்ற சமஸ்கிருத சொல்லிற்கு பெயர் வானம் என்று பொருள். ககன்யான் சொல்கிறோம்ல, அதில் உள்ள ககனுக்கு பேர் வானம். ககன்யான் திட்டத்திற்கு பயன்படுத்தப்பட உள்ள ராக்கெட்டுக்கு பேர் ஜிஎஸ்எல்வி MK3. இந்த ஜிஎஸ்எல்வி MK3 அப்படின்ற ராக்கெட்டோட பெயரை இப்போ மாற்றிட்டாங்க, மார்க் 3 அப்படின்னாலே இதுக்கு பெயர் தான். இதற்கு இன்னொரு பெயர் LVM-3. சமீபத்தில் இஸ்ரோ அமைப்பு லடாக்கில் ஹியூமன் அனலாக் மிஷன் அப்படின்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தியிருக்காங்க, LHAM, அதாவது லடாக் மனித அனலாக் மிஷன். இது நவம்பர் 1, 2024 தான் ஏற்படுத்தப்பட்டது. இஸ்ரோவின் மனித விண்வெளி விமான மையம் விண்வெளி வீரர் பயிற்சிக்கு பொருத்தமான கிரகங்களுக்கு இடையேயான நிலைமைகளை உருவாக்குவதை நோக்கமாக கொண்டுள்ளது. இதுவே இந்தியாவின் முதல் மனித அனலாக் பணியாகும். ஒன்றும் இல்லை, மனிதனை எந்த கிரகத்துக்கு அனுப்பலாம், அங்கே உள்ள நிலைமைகள் என்ன, அதாவது ஈர்ப்பு விசை எப்படி இருக்கும், அழுத்தம் எப்படி இருக்கும், வெப்பம் எப்படி இருக்கும், இதெல்லாம் பற்றி ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக தான் இந்த லடாக்கில் இந்த அமைப்பை ஏற்படுத்தியிருக்காங்க. G7 அமைப்பு வளர்ந்த பொருளாதாரங்களை கொண்ட 7 நாடுகளை கொண்டது தான் G7. கனடா, பிரான்ஸ், ஜெர்மனி, இத்தாலி, ஜப்பான், பிரிட்டன், அமெரிக்கா. இந்த 7 நாடுகளையும் அப்படியே கொஞ்சம் கவனித்து பாருங்கள். கனடாவும் அமெரிக்காவும் வட அமெரிக்க கண்டத்தில் உள்ள நாடு. பிரான்ஸ், ஜெர்மனி, இத்தாலி, பிரிட்டன் இந்த 4 நாடுகளும் ஐரோப்பிய கண்டத்தில் உள்ள நாடு. ஜப்பான் மட்டும்தான் ஆசிய கண்டத்தில் உள்ள நாடு. இந்த G7 அமைப்பு மார்ச் 25, 1973 உருவாக்கப்பட்டது. இந்த G7 அப்படின்ற அமைப்பு G8 அப்படின்னு 8 நாடுகளை கொண்ட அமைப்பாக இருந்துச்சு. 1998 உறுப்பினரான ரஷ்யா உக்ரைனின் அங்கமாக இருந்த கிரிமியாவை தன்னுடன் 2014 இணைத்து கொண்டதால் ரஷ்யாவை நீக்கிட்டாங்க இந்த அமைப்பில் இருந்து. அதாவது உக்ரைன் நாட்டோட ஒரு பகுதி தான் கிரிமியா, அந்த பகுதியை கைப்பற்றி தன் கட்டுப்பாட்டில் ரஷ்யா கொண்டு வந்துட்டு, அதனால் G8 நாடுகளில் இருந்து ரஷ்யாவை நீக்கிட்டாங்க. மறுபடியும் G8 அமைப்பு G7 மாறிட்டு. ஆண்டுதோறும் இந்த மாநாடு 2 நாட்களுக்கு நடைபெறும். ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு நாடு இதன் தலைவராக சுழற்சி முறையில் இருக்கும். அந்த நாடு அந்த ஆண்டுக்கான மாநாட்டை நடத்தும். இப்போ 2024 ஆண்டு 50வது G7 உச்சி மாநாடு நடைபெற்றுச்சு. ஜூன் 13 - 15 வரைக்கும் இத்தாலியின் அபுலியாவில் உள்ள ஃபாசனோ அப்படின்ற நகரில் இந்த மாநாடு நடைபெற்றுச்சு. ஜியார்ஜியோ மெலானி இவங்க தான் 2024 ஆண்டு நடைபெற்ற 50வது G7 உச்சி மாநாட்டிற்கு தலைமை தாங்கியவர். இவங்க தான் இத்தாலி நாட்டோட பிரதமர். G7 அமைப்புக்கு 2024 ஆண்டு இத்தாலி தலைமை பொறுப்பேற்றதுனால இத்தாலியோட பிரதமர் ஜியார்ஜியோ மெலானி தான் 50வது G7 உச்சி மாநாட்டிற்கு தலைமை தாங்கினாங்க. தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சி நாள் பிப்ரவரி 19. ஒவ்வொரு ஆண்டும் பிப்ரவரி 19 தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சி நாளாக கொண்டாடப்படும் அப்படின்ட்டு தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் அறிவிச்சிருக்காங்க. தமிழ் தாத்தா உவே சாமிநாதர் அவர்களோட பிறந்தநாள் தான் தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சி நாள். அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் KP முனுசாமி அவர்களின் கோரிக்கையை ஏற்று தான் இந்த நாள் அறிவிக்கப்பட்டிருக்கு. இதற்கு முன்னாடி அதிமுக ஆட்சியில் தான் 2012 உவேசா விருதை அறிவிச்சிருந்தாங்க. தமிழ்நாடு அரசின் தமிழ் வளர்ச்சித்துறை தான் ஆண்டுதோறும் உவேசா விருதை வழங்கிட்டு வருது. முதல் உவேசா விருதை 2012 புலவர் சி ராசு தான் பெற்றார். ஏன்னா புலவர் சி ராசு நம்ம ஸ்கூல் புத்தகத்தில் இடம்பெற்றிருக்கார், அவரை பற்றி தெரிஞ்சிருக்கணும். மகாராஷ்டிரா மாநிலத்தின் தற்போதைய புதிய முதல்வர் யார் அப்படின்னு கேட்க வாய்ப்பு இருக்கு. தேவேந்திர பட்னாவிஸ். இவர் 5 டிசம்பர் 2024 அன்னைக்கு தான் பதவி ஏற்றுக்கிட்டாரு. இவர் பிஜேபியை சேர்ந்தவர். சமீபத்தில் மகாராஷ்டிராவில் நடந்த தேர்தல் எத்தனையாவது சட்டமன்ற தேர்தல் அப்படின்னு கேள்வி கேட்க வாய்ப்பு இருக்கு. 15வது. சமீபத்தில் காலமான SM கிருஷ்ணா எந்த மாநிலத்தின் முதல்வராக பதவி வைத்தவர் அப்படின்னு கேள்வி கேட்க வாய்ப்பு இருக்கு. கர்நாடகா மாநிலத்தின் முதலமைச்சராக இருந்தவர். இவர் இந்தியாவின் வெளியுறவுத்துறை அமைச்சராக இருந்திருக்கார், மகாராஷ்டிரா ஆளுநராக இருந்திருக்கார். வைக்கம் போராட்டம் நடைபெற்ற ஆண்டு 1924. இதோட நூற்றாண்டு விழா இப்போ 2024 நம்ம கொண்டாடுறோம். வைக்கம் கேரளா மாநிலம் கோட்டயம் மாவட்டத்தில் இருக்கு. வைக்கம்ன்ற ஊரில் உள்ள சிவன் கோயிலுக்குள்ள தாழ்த்தப்பட்டோர் அனுமதிக்கப்படலை. அங்கே உள்ள வீதிகளிலும் அவங்க செல்ல அனுமதி இல்லை. அதற்காக நடந்தது தான் வைக்கம் போராட்டம். இந்த போராட்டத்தில் பெரியாரும் தலைமையேற்று வெற்றி கண்டதுனால வைக்கம் வீரர் அப்படின்னு அழைக்கப்படுறாரு. 1994 பெரியாருக்கு சிலை அமைத்து நினைவகம் திறக்கப்பட்டது இந்த வைக்கம் போராட்டத்தோட ஞாபகமாக. 2024 ஆண்டு வைக்கம் போராட்டத்தின் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் 8.16 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இந்த நினைவகத்தை இப்போ புதுப்பிச்சிருக்காங்க. 12/12/2024, அதாவது பாண்டே கூட்டிங்கன்னா 24, அது 1924க்கும் பொருந்தும். அன்னைக்கு தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் இந்த நினைவகத்தை திறந்து வச்சாங்க. இந்த விழாவுக்கு தலைமை வகித்தவர் கேரளா முதல்வர் பினராயி விஜயன். ஜனவரி 24, 1924 TK மாதவன் முன்முயற்சியில் தான் இந்த வைக்கம் ஆலய நுழைவு போராட்டம் முதல்ல தொடங்கப்பட்டது. இப்போராட்டம் காந்தியடிகளின் வழிகாட்டுதலின்படி காங்கிரஸ் கட்சி சார்பில் நடைபெற்றது. இதில் ஸ்ரீ நாராயணகுருவின் இயக்கத்தவர் பெருவாரியாக பங்கெடுத்தனர். தமிழக காங்கிரஸ் சார்பில் EV ராமசாமி, அதாவது பெரியாரும், கோவை ஐயாமுத்து கவுண்டர், MV நாயுடு, ராஜகோபாலாச்சாரியார், அதாவது ராஜாஜி போன்றோரும் முக்கிய பங்கெடுத்தனர். ஏன் பெரியாருக்கு பங்கெடுத்தாருன்னா
அப்போதைய மெட்ராஸ் மாகாண காங்கிரஸ் தலைவர் பெரியார் தான். இப்போராட்டத்தில் மகாத்மா காந்தி 1925 மார்ச் 9 அன்று கலந்து கொண்டார். பெரியார் காங்கிரஸ் கட்சியில் இணைந்த வருடம் 1919, மெட்ராஸ் மாகாண காங்கிரஸ் தலைவரான வருடம் 1922, காங்கிரஸ் கட்சியில் இருந்து விலகிய வருடம் 1925. அப்போ வைக்கம் போராட்டம் முடிஞ்ச அடுத்த வருஷம் அவர் விலகிட்டாருன்னு ஞாபகம் வச்சுக்கலாம். குகேஷ் சிங்கப்பூரில் நடந்த உலக செஸ் சாம்பியன் போட்டியில் சீன வீரரை வென்று சாம்பியன் பட்டத்தை வென்றார். 18 வயதான குகேஷ் உலக சாம்பியன் பட்டத்தை குறைந்த வயதில் வென்ற வீரர் என்ற வரலாறு படைத்துள்ளார். இவர் சென்னையைச் சேர்ந்தவர், அதாவது தமிழ்நாட்டை சேர்ந்தவர். அதனால் ரூபாய் 5 கோடிக்கான காசோலையை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வழங்கி இவரை சிறப்பித்தார். இந்த பாராட்டு விழாவில் கலந்து கொண்ட விஸ்வநாத் ஆனந்த் அவர்கள், செஸ் என்றால் அது தமிழ்நாடு தான் என்று இந்திய அளவில் இருந்து வருகிறது. இங்கிருந்து தான் முதல் சர்வதேச சாம்பியன், கிராண்ட் மாஸ்டர், வேர்ல்டு ஜூனியர் சாம்பியன், வேர்ல்டு சாம்பியன் போன்ற பலரும் உருவாகியுள்ளனர் அப்படின்னு போட ஆரம்பிச்சுள்ளார். 31 கிராண்ட் மாஸ்டர்கள், 2 உலக சாம்பியன்களை கொண்டுள்ள தமிழ்நாடு இந்திய அளவில் மட்டுமல்ல உலக அளவிலும் கூட சொல்ல முடியும். செஸ் என்றால் அது தமிழ்நாடு தான். வரும் காலங்களில் இன்னும் அதிகமான வீரர்கள் வருவார்கள் என நான் எதிர்பார்க்கிறேன் என்று விஸ்வநாத் ஆனந்த் கூறியுள்ளார். இந்தியாவிலேயே செஸ் போட்டியில் அதிக கிராண்ட் மாஸ்டர்களை கொண்டுள்ள மாநிலம் தமிழ்நாடு தான் நம்பர் 1 இடத்துல இருக்குது. சென்னை அயனம்பாக்கத்தில் உள்ள வேலம்மாள் வித்யாலயா பள்ளியில் தான் இவர் படிச்சுட்டு வர்றாரு. அதனால் பள்ளி நிர்வாகம் 78 லட்சம் ரூபாய்க்கு மதிப்புள்ள மெர்சிடிஸ் பென்ஸ் இ கிளாஸ் காரை இவருக்கு பரிசாக வழங்கியிருக்கு. குகேஷ் தனக்கு கிடைத்த பரிசு தொகையிலிருந்து 10 லட்சம் ரூபாயை வயநாடு நிலவுச்சரிவு பேரிடர் மீட்பிற்காக நிதியாக வழங்கியிருக்காரு. செஸ் விளையாட்டை பற்றி நீங்கள் தெரிஞ்சிருக்கப்ப பழைய கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் இது கேட்க வாய்ப்பு இருக்குது. 44th செஸ் ஒலிம்பியாட், அதாவது 44வது சதுரங்க ஒலிம்பியாட் போட்டி எங்கே நடைபெற்றது அப்படின்னா சென்னையில் தான். 2022ஆம் ஆண்டு இந்த போட்டி நடைபெற்றது. திமுக அரசு, அதாவது தமிழ்நாடு அரசு சார்பில் பன்னாட்டு சதுரங்க கூட்டமைப்பு இப்போட்டியை ஒருங்கிணைத்து நடத்தியது. இதுவே இந்தியாவில் நடைபெற்ற முதலாவது சதுரங்க ஒலிம்பியாட் போட்டியாகும். இந்த போட்டியை தமிழ்நாடு அரசு நடத்தியது. மாமல்லபுரத்தில் தொடக்க விழா அரங்கேற்றம் செய்யப்பட்டது. சென்னை நேரு அரங்கத்தில் போட்டிகள் நடத்தப்பட்டன. பிரதமர் நரேந்திர மோடி தான் தொடங்கி வைத்தார். இதில் அந்த தீப்பந்தம் மாதிரி இருக்கும்ல, அந்த தீப்பந்தத்தை ஏற்றி வைத்தது விஸ்வநாத் ஆனந்த். நம்ம குகேஷ்னு இப்படி ஒரு நபரை பார்த்தோம்ல, அதாவது இப்போ குறைந்த வயதில் கிராண்ட் மாஸ்டர் ஆனவர், அவரும் பிரயானந்தா 2 பேரும் தான் இந்த தீப்பந்தத்தை ஏந்தி சென்றவர்கள். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களின் முக்கிய பங்கினால தான் இந்த போட்டி நடைபெற்றது. G20 அமைப்பு நிதியமைச்சர்கள் மற்றும் மத்திய வங்கி ஆளுநர்கள் கொண்ட குழு இது 1998ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. உலக பொருளாதாரத்தின் முதன்மை சிக்கல்களை கலந்து பேசி வளர்ச்சியடைந்த மற்றும் வளரும் நாடுகளின் பொருளாதாரங்களை ஒன்றிணைக்கும் முயற்சியாக மேற்கொள்ளப்படுகிறது. இந்த அமைப்பு 1998 தொடங்கப்பட்டிருந்தாலும் இந்த அமைப்போட முதல் மாநாடு 2008 அமெரிக்காவில் நடக்குது. G20 அமைப்புக்கென தனியான தலைமையகம் கிடையாது. அப்படின்னா என்னென்னா, வருஷம் ஒவ்வொரு நாட்டில் ஒவ்வொரு மாநாடு நடக்கும். அந்த மாநாடு எந்த நாட்டில் நடக்குதோ அந்த நாடு தான் தலைமையாகும். அந்த நாட்டின் தலைவர் தான் தலைவராக இந்த மாநாட்டுக்கு செயல்படுவார். உறுப்பு நாடுகள் மொத்தம் 19 + 1 ஐரோப்பிய யூனியன் மொத்தம் 20. அர்ஜென்டினா, ஆஸ்திரேலியா, பிரேசில், கனடா, சீனா, பிரான்ஸ், ஜெர்மனி, இந்தியா, இந்தோனேசியா, இத்தாலி, ஜப்பான், மெக்சிகோ, உருசியா, சவுதி அரேபியா, தென் ஆப்பிரிக்கா, தென் கொரியா, துருக்கி, இங்கிலாந்து, அமெரிக்கா, ஐரோப்பிய ஒன்றியம். உருசியான்றது ரஷ்யா. 2023ஆம் ஆண்டிற்கான G20 அமைப்பின் மாநாட்டை இந்தியா தான் நடத்தினுச்சு. செப்டம்பர் 9, 10 ஆகிய தேதிகளில் இந்தியாவில் நடைபெற்றது. இது 18வது G20 உச்சி மாநாடு. அப்போ 18வது G20 உச்சி மாநாட்டை நடத்திய நாடு எது அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்தியா. 2023ஆம் ஆண்டுக்கான G20 மாநாட்டை நடத்தின நாடு எது அப்படின்னு கேட்டாலும் இந்தியா தான். இது எங்கே நடைபெற்றதுன்னா பாரத் மண்டபம், புதுடெல்லியில். புதுடெல்லியின் பிரகதி மைதானத்தில் உள்ள பாரத் மண்டபம். இது 2022 தான் இந்த மண்டபத்தை திறந்தாங்க. இந்தியாவை ஆண்ட பரதன் அப்படின்ற மன்னனின் ஞாபகமாக பாரத் அப்படின்னு பேர் வச்சுட்டாங்க. இந்த பாரத் மண்டபத்து வாசலில் பெரிய நடராஜர் சிலை ஒன்று அமைக்கப்பட்டிருக்கும். 2024ஆம் ஆண்டுக்கான G20 அமைப்போட மாநாடு பிரேசில் தலைநகர் ரியோ டி ஜெனீரோவில் நடைபெற்றது. இது 19வது G20 உச்சி மாநாடு. இந்த மாநாட்டோட கருப்பொருள் ஒரு நியாயமான உலகத்தையும் நிலையான கிரகத்தையும் உருவாக்குதல். இந்த 19வது G20 உச்சி மாநாடு 2024 நடைபெற்றதில் ஒரு சிறப்பு விஷயம் என்னென்னா, ஆப்பிரிக்க ஒன்றியம் முதன்முறையாக இந்த மாநாட்டில் கலந்துக்கிட்டு. 2025ஆம் ஆண்டுக்கான G20 உச்சி மாநாடு எந்த நாடு நடத்த போகுது அப்படின்னு கேள்வி கேட்கலாம். ஆப்பிரிக்கா. 2025ஆம் ஆண்டுக்கான 20வது G20 உச்சி மாநாடு ஆப்பிரிக்காவின் ஜோகன்ஸ்பர்க் நகரில் நடைபெற உள்ளது. டிசம்பர் 11, 2024 143வது பாரதியாரின் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. டெல்லியில் நடைபெற்ற விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கால வரிசையில் பாரதி படைப்புகள் அப்படின்ற நூலை வெளியிட்டார். மத்திய கலாச்சாரத்துறையின் கீழ் அமைந்துள்ள சாகித்ய அகாதமி சார்பில் இந்த விழா நடத்தப்பட்டது. முதன்முறையாக பாரதியாரின் படைப்புகள் கால வரிசைப்படி 23 பாகங்களாக வெளியிடப்பட்டது. இந்த நூலை தொகுத்தவர் சீனி விஸ்வநாதன். அதாவது கால வரிசையில் பாரதி படைப்புகள் அப்படின்ற பேரில் பாரதியின் படைப்புகளை கால வரிசைப்படி இவர் வரிசையாக தொகுத்து வச்சிருக்கார்.
தேசிய மொழிகள் தினம் என்னைக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் உள்ள வாரணாசியில் காசி தமிழ்ச் சங்கம் கடந்த 2022ஆம் ஆண்டில் முதல் முறையாக நடந்தது. அப்போது பாரதியின் பிறந்த நாளை மத்திய கல்வித்துறை அமைச்சகம் இனி வருடந்தோறும் தேசிய மொழிகள் தினமாக கொண்டாடப்படும் அப்படின்னு அறிவிச்சது. பாரதியாரோட பிறந்த தினம் டிசம்பர் 11, 1882. டிசம்பர் 11, 2023 அன்று தான் முதலாவது தேசிய மொழிகள் தினம் கொண்டாடப்பட்டது. ஏன்னா 2022 அறிவிச்சாங்க. அப்போ முதலாவது தேசிய மொழிகள் தினம் 2023 கொண்டாடினாங்க. டிசம்பர் 11, 2024 அன்னைக்கு இரண்டாவது தேசிய மொழிகள் தினம் கொண்டாடப்பட்டது.